சந்தையில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதற்கமைய சகல அரிசி ஆலைகளையும் சோதனை செய்து சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசி தொடர்பில் தகவல் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதேபோன்று அரிசிக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலையையும் அரசாங்கம் நிர்ணயித்தது. ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட அரிசி ஆலை பரிசோதனை நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெறுவதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவிக்கிறது. பொலன்னறுவை, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, கம்பஹா உள்ளிட்ட பகுதிகளில் அரிசி ஆலைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதற்கமைய நேற்றைய தினம் 12,88,385 கிலோகிராம் அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டது. அதில் 6,70,70,935 கிலோகிராம் நாடு அரிசியும் 84,555 கிலோகிராம் சம்பா அரிசியும் 5,32,885 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியும் சந்தைக்கு வந்துள்ளன. கடந்த 4 நாட்களில் 45,83,505 கிலோகிராம் அரிசி சந்தைக்கு கிடைத்துள்ளது. இதேவேளை அரிசி பிரச்சினைக்கு துரித தீர்வாக அரிசி இறக்குமதி மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்கமைய இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தொகை அரிசி தற்போது நாட்டுக்கு கிடைத்துள்ளதுடன் சுமார் 1 மணி நேரத்துக்கும் குறைவான காலப்பகுதியில் அதனை விடுவிக்க இலங்கை சுங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி முதல் இலங்கைக்கு அரிசி இறக்குமதி செய்வதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடையை அரசாங்கம் தளர்த்தியது. அதற்கமைய தற்போது அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது. இன்று காலை இலங்கை சுங்கத்துக்கு 17 இறக்குமதி கொள்கலங்கள் விடுவிப்பதற்கான பதிவு இடம்பெற்றது. அதில் அதிக தொகையை விடுவித்துள்ளோம். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தொகை வந்துள்ளது. எந்த தாமதமும் இன்றி துறைமுகத்திலிருந்து அதனை விடுவிக்க புறம்பான வழித்தடம் ஒன்றை நாம் ஒதுக்கியுள்ளோம். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்காக உயர்ந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. பச்சை அரிசி 1 கிலோ 210 ரூபாவுக்கும், நாடு அரிசி 1 கிலோ 220 ரூபாவுக்கும், சம்பா அரிசி 1 கிலோ 230 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கட்டுப்பாட்டு விலையின் கீழ் அரிசி விற்பனை செய்யப்படுகின்றதா என்பது குறித்து பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை பல பகுதிகளில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு வருகிறது. கட்டுப்பாட்டு விலையையும் தாண்டி அரிசி விற்பனை செய்த அம்பலாந்தோட்டை நகரில் உள்ள 2 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்துள்ளனர். அரிசி ஆலைகளை கண்காணிக்கும் நடவடிக்கை மாவட்ட மட்டத்தில் உள்ள அதிகாரிகளூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று முன்தினம் 50 வர்த்தகர்களும் நேற்று 70 வர்த்தகர்களும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தமை, அரிசி விலையை காட்சிப்படுத்தாமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். எனவே வர்த்தகர்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த நேரத்தில் மக்களுக்கு தேவையான அரிசியை நிர்ணய விலையை உரிய அளவில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுங்கள். பண்டிகை காலத்தில் மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சகல வர்த்தகர்களிடமும் நான் கோரிக்கை விடுக்கிறேன். தற்போது 25,000 முதல் 50,000 மெட்ரிக் டன் அளவிலான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாகவே அரசாங்கம் அமைச்சரவை அனுமதியை பெற்றுக்கொண்டு 70,000 மெட்ரிக் டன் அரிசியை சந்தைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்தது. அதற்கமைய சத்தோச மற்றும் STC ஊடாக 5,200 மெட்ரிக் டன் அரிசியும் விலை மனு கோரல் கோரி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தோம். இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் அதில் ஒரு தொகை அரிசியும் 20 முதல் 25ஆம் தேதிக்குள் மற்றொரு தொகை அரிசியும் கிடைக்கும். 2ஆம் கட்ட கொள்வனவுக்கான விலை மனு கோரலை நாம் இப்போது மேற்கொண்டுள்ளோம். எமது நாட்டில் அறுவடைக்கு இன்னும் 1.5 மாதங்கள் செல்லும். அந்த அறுவடையின் பின்னர் சந்தைக்கு அரிசி வருவதற்கு 2 மாதங்கள் வரை செல்லும். அந்த காலப்பகுதிக்கு நுகர்வுக்கு போதுமான அரிசி இல்லை என்ற காரணத்தினாலேயே தான் உரிய அளவு அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். இன்னும் 2 நாட்களில் அரிசி சந்தையின் நிலைமை வழமைக்கு வரும். இனி இறக்குமதி நடவடிக்கையை